குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். பழனிசாமி, ஓபிஎஸ், தினகரன், சசிகலா தரப்பு என அதிமுக தனித்தனியாக பிரிந்து கிடக்கிறது. இருப்பினும் பொதுச் செயலாளர் பழனிசாமி தலைமையில் அதிமுக வழிநடத்தி செல்லப்படுகிறது. பிரிந்தவர்களை சேர்த்து கட்சியை மீண்டும் ஒருங்கிணைக்கும் முயற்சியில் முன்னாள் எம்பி KC பழனிசாமி, முன்னாள் MLA JCD பிரபாகரன், பெங்களூரு புகழேந்தி ஆகியோர் ஈடுபட்டுள்ளனர். இந்த முயற்சியை ஆதரிப்போரை மாவட்ட வாரியாக திரட்டி அதிமுக ஒருங்கிணைப்பு குழு என்ற பெயரில் தனி அமைப்பாக செயல்பட்டு வருகின்றனர். அந்த குழுவின் ஆலோசனை கூட்டம் சென்னை எழும்பூரில் உள்ள ஹோட்டலில் இன்று மாலை நடக்கிறது. அதில் சட்டசபை தொகுதிக்கு 2 பிரதிநிதிகள் வீதம் பங்கேற்க உள்ளனர். முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் MLAக்கள், முன்னாள் மாவட்ட செயலர்களுக்கும் அழைப்பு விடுத்துள்ளனர். பன்னீர்செல்வம், தினகரன், சசிகலா ஆகியோரை மீண்டும் கட்சியில் சேர்த்து அதிமுகவை ஒருங்கிணைத்து 2026 சட்டசபை தேர்தலில் வெற்றி பெறுவதுதான் இந்த குழுவின் நோக்கம். அதை வலியுறுத்தி இன்றைய கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்ற இருப்பதாக கூறப்படுகிறது. இவர்களின் முயற்சிக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கிறது என்பது இன்றைய கூட்டத்தில் பங்கேற்போர் மூலம் தெரியவரும் என்கிறது அதிமுக வட்டாரம்.